தற்போது அண்மை செய்தி. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கிருஷ்ணகிரியில் உள்ள ஹோட்டல்களில் விறகு அடுப்பில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவக உரிமையாளர்கள் தங்களது ஹோட்டல்களில் விறகு அடுப்பில் மூலம் உணவுகளை தயாரித்து வருகின்றனர். உணவக உரிமையாளர்கள் தங்களது ஹோட்டல்களில் உணவுகளை விறகு அடுப்பு மூலம் தயாரித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீண்டும் பழைய முறைக்கு ஹோட்டல்கள் திரும்பி வருகின்றன. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது ஹோட்டல்களில் விறகு அடுப்பு மூலம் உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் உள்ள ஹோட்டல்களில் விறகு அடுப்பு மூலம் உணவுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இது குறித்தான விரிவான விவரம். ஸ்ரீதர், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் காரணமாக நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வீட்டு சமையல் கேஸ் பொதுமக்களுக்கு சீராக வழங்கும் விதமாக வணிக சிலிண்டர் விநியோகம் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி நகரில் ஓட்டல்கள், டீ கடைகளுக்கு வணிக கேஸ் சிலிண்டர்கள் வழங்குவது அரசு அறிவுறுத்தலின்படி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதால் மருத்துவமனை, பள்ளி போன்றவற்றை தவிர ஓட்டல்கள் மற்றும் டீ கடைகள் போன்றவற்றிற்கு வழங்கும் வணிக கேஸ் சிலிண்டர்கள் தற்போது விநியோகமானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி நகரில் பெரும்பாலான ஓட்டல்களில் கேஸ் இருப்பு இருக்கும் வரை சீராக உணவு வழங்கப்படும் எனவும், கேஸ் இருப்பு தீரும் பட்சத்துல விறகு அடுப்பு மூலம் இட்லி, சாம்பார், பூரி, சாப்பாடு மற்றும் பிரியாணி, பரோட்டா போன்ற உணவுகள் தடையின்றி வழங்கப்படும் எனவும், அதிக கேஸ் மூலம் தயாரிக்கப்படும் உணவுகளான சைனீஸ் உணவுகள், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ் போன்ற உணவுகள் தயாரிக்க முடியாது எனவும், அது போன்ற உணவுகள் தயாரிப்பு நிறுத்தப்படும் எனவும் ஓட்டல் உரிமையாளர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் விறகு அடுப்பு மூலம் தற்போது உணவுகள் தயாரிக்கும் அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. சிறிய அளவிலான ஓட்டல்களில் விறகு அடுப்பு மூலம் தயாரிக்கப்படும். ஆனால் பெரிய ஓட்டல்கள் மூலமாக இந்த உணவானது தயாரிக்கப்படாது. எனவே பெரிய ஹோட்டல்கள் அனைத்தும் மூடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி பிரகாஷ்.